இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 8ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இயேசுநாதர் தமது பின்னால் அழுது கொண்டு வந்த யூத பெண்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறார். எங்களது அன்பு பிள்ளைகளை எல்லாம் அள்ளி அரவணைத்த இந்த மகானுக்கா இந்த நிலை? எங்களது தெருக்களில் நடந்து எங்களை சந்தித்து மகிழ்வித்த எங்கள் குல தெய்வத்திற்கா இந்த நிலை? பகைவர்களை அன்பு செய்யுங்கள், உங்களை சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள் என்று சொன்ன அன்பு தேவனுக்கா இந்த நிலை? ஊமைகளை பேச செய்தாரே, முடவர்களை நடக்க வைத்தாரே, தொழுநோயாளிகளை குணமாக்கினாரே, பேய்களை நடுநடுங்க செய்தாரே, இத்தகைய மெசியாவிற்கா இந்த நிலை? யாருக்குமே இரக்கமே இல்லையா? கவலையடைந்த பெண்களின் கண்ணீர் துளிகள் மௌனமொழி பேசின. யாருக்காக நாம் அழ வேண்டும்? தனது குடும்ப நிலையை மறந்து குடித்து கும்மாளம் போடும் பொறுப்பில்லாத கணவர்களை நினைத்து நாம் அழ வேண்டும். குடும்பத்தை பொறுப்பாக நடத்த முடியாமல் சின்ன திரையில் வரும் சீரியல்களை பார்த்து மகிழ்ச்சியடையும் இல்ல தலைவியை நினைத்து நாம் அழ வேண்டும். மருமகள்களை அடிமையாக பயன்படுத்தி குளிர்காயும் மாமியார்களுக்காக நாம் அழ வேண்டும். மாமியாரை தனது சொந்த தாயாக கருதாமல் மதிக்காமல் வாழும் மருமகள்களுக்காக நாம் அழ வேண்டும். நமது அழுகையை கண்ணீரை துடைக்க யார் முன்வருவார்? ஜெபம். எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று மொழிந்த இயேசுவே, எங்கள் கண்ணீரை துடைத்து வாழ்வில் வளம் பெற வரம் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென்.